இழுத்து மூடப்பட்ட போத்தீஸ் ஜவுளி நிறுவனம். அதிர்ச்சியில் மக்கள். நாகர்கோயிலில் இழுத்து சீல் வைக்கப்பட்ட போத்தீஸின் அதிகார அத்துமீறல்கள். வாங்கியதோ 5 மாடி அனுமதி, கட்டியதோ 7 மாடி. கார் பார்க்கிங் என்று இடம் ஒதுக்கிய இடத்தில் காய்கறிகள் விற்பனை. இதனால் மெயின் ரோடு முழுவதும் ஸ்தம்பித்து போக்குவரத்து நெரிசல். நகராட்சி அதிகாரியை மிரட்டிய தோரணை. இது அனைத்துமே போத்தீஸ் நிறுவனத்தை இன்று இழுத்து மூட காரணமாக அமைந்தது. மேலும் விவரங்களை காண்போம். சற்று முன் அதிரடியாக சீல் வைக்கப்பட்ட போத்தீஸ் நிறுவனம். அதைத் தொடர்ந்து தமிழகம் முழுவதும் அதன் கிளைகள் நிறைந்த பகுதிகளில் மக்கள் பெரும் பீதியில் ஆழ்ந்துள்ளனர். இதற்கு என்ன காரணம் என்று பார்த்தால், பொதுவாக நாம் காலமாக தரமான தொழிலை நாம் செய்வதன் மூலம் நம் சமுதாயத்தில் முக்கியமான முத்திரை பெறுவதை தவிர்க்க முடியாது. அப்படிப்பட்ட நன்மதிப்பை பெற்ற போத்தீஸ் நிறுவனம் மக்கள் மத்தியில் தற்பொழுது நீங்கா இடம் பெற்றுள்ளது. இதன் பலனாக 1986 திருநெல்வேலியில் புதிய கிளையை ஆரம்பித்தார்கள். அதன் பிறகு வெற்றிகள் தொடர்ந்து அவர்கள் பல்வேறு ஊர்களில் கிளைகளை திறந்தும், ஒரே ஊரில் 2-3 கிளைகளை திறந்தும் மக்களின் ஏகோபித்த ஆதரவை பெற்று படிப்படியாக வளர்ந்து வந்தனர். வெற்றி மேல் வெற்றி பெற்ற 90 வருடங்களை கடந்து 3 தலைமுறையாக பாரம்பரியம் கொண்ட போத்தீஸ் நிறுவனம் தற்பொழுது ஸ்ரீவில்லிபுத்தூர், திருநெல்வேலி, மதுரை, சென்னை, கோயம்புத்தூர், நாகர்கோயில், திருவனந்தபுரம், கேரளா, புதுச்சேரி மற்றும் இன்னும் பல இடங்களில் வளர்ந்து நிற்கிறது. இந்த நிறுவனம் ஜவுளியை மட்டுமல்லாமல் குழந்தைகளுக்கு தேவையான ஜஸ்பான் பேபி ப்ராடக்ட் மற்றும் மளிகை பொருட்கள், ஒரு குடும்பத்திற்கு தேவையான ஷாப்பிங் சென்சாராகவே தற்பொழுதெல்லாம் திறக்கப்படும் இடங்களில் திறந்து வந்துள்ளனர். இருந்தாலும் சில இடங்களில் நிர்வாக சுணக்கம் காரணமாக ஏகப்பட்ட விதிமீறல்களையும் அரங்கேறி வருவதாக அரசல் புரசலாக தகவல் வெளியானது. கடந்த சில மாதங்களுக்கு முன் சேலம் நகரில் 10 மாடி கட்டிடத்துக்கு யாருக்குமே கிடைக்காத அனுமதியை சேலத்தில் புதிதாக திறக்கப்பட்ட போத்தீஸ் நிறுவனம் பெற்றிருந்தது. அது எப்படி என்று ஊரில் பிரபலமாக தொழில் செய்து வரும் சேலத்து வணிகர்கள் வியப்பில் ஆழ்ந்தனர். அதைத் தொடர்ந்து தங்கள் நிறுவனம் தரத்திற்கு முன்பாக பழமை வாய்ந்த பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன் இருந்த மரத்தை வெட்டியதாக சர்ச்சையில் சிக்கினர். அதற்கு பல்வேறு சமரசங்களை செய்து கொண்டும் திரைமறைவு வேலைகளிலும் போத்தீஸ் நிறுவனம் ஈடுபட்டதாக தகவல் வெளியானது. இந்நிலையில் போத்தீஸ் நிறுவனம் நாகர்கோவிலிலும் 7 மாடிகள் கொண்ட கட்டிடத்தில் இயங்கி வந்தது. இந்த கட்டிடம் நகராட்சி அனுமதியின் மீறி 7 மாடிகள் கட்டியதாக நகராட்சி நிர்வாகம், அதாவது நாகர்கோயில் நகராட்சி நிர்வாகம் நோட்டீஸ் அனுப்பியிருந்தது. அதைத் தொடர்ந்து பல்வேறு கட்டங்களில் அந்த அறிவுறுத்தப்பட்ட நிலையில் இந்த நாகர்கோயில் போத்தீஸ் நிறுவனத்திற்கு சீல் வைக்கவிருப்பதாகவும் தெரிவித்திருந்தது. எப்போது வேண்டுமானாலும் போத்தீஸ் நிறுவனத்திற்கு சீல் வைக்க வாய்ப்பு இருப்பதாக நாகர்கோயிலில் அதிகார வட்டாரத்தில் பேசப்பட்டு வந்தது. முன் நாகர்கோயில் போத்தீஸ் வணிக வளாகத்திற்கு விதிகளை மீறி கட்டிடம் கட்டியதற்காக நகராட்சி சீல் வைத்தது. இதனால் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மக்களிடம் நம்பகத்தன்மை பெற்ற பாரம்பரிய வரலாற்று கொண்ட நிறுவனம் வெற்றி மேல் வெற்றி பெறுவது மட்டும் சாதனை அல்ல, பொதுமக்களிடமும் அரசாங்கத்திடமும் பலாயிரக்கணக்கான மக்கள் வந்து செல்லும் ஒரு நிறுவனத்திற்கு தகுந்த விதிமுறைகளை கைப்பற்றி முறையாக பெற்றும் அதன் பிறகே இது போன்ற நிறுவனங்களை நடத்த வேண்டும்
வெற்றி என்பது மட்டும் முக்கியமாக இருக்க வேண்டியதில்லை பிரபல நிறுவனங்களுக்கு என்பது நாம் போத்தீஸிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம். போத்தீஸ் நிறுவனம் இனியாவது புதிதாக திறக்கும் ஊர்களில் இது போன்ற விதிமுறைகளை மீறாமலையும் இயற்கை அன்னையை அழிக்காமலும் இருக்க வேண்டும் என்பதே நமது எண்ணம், ஆவல் அனைத்துமே.